45 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அரசு உத்தரவால் மூடப்பட்டதாக கூறப்படும் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியின் கல்குவாரி மூடப்பட்ட பிறகும் சட்டவிரோதமாக இயங்கி வந்ததாக வெளிவந்த தகவல் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சட்டவிரோத கனிமவள கொள்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதாக கரூரில் செய்தி சேகரிக்க சென்ற தனியார் செய்தி தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த செய்தியாளர்கள் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் ஊடக சுதந்திரத்தின் மீது நேரடியாக நடத்தப்பட்ட தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் மட்டுமல்லாமல் பலத்த காயமடைந்த ஊடகவியலாளர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பாமல் காவல் நிலையத்தில் வைத்தே கட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்டதாக வெளிவரும் தகவல்கள் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறை ஆட்சி அதிகாரத்தின் அழுத்தத்திற்கு உட்பட்டு செயல்பட்டதாக எழும் குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்த திமுக அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். உண்மையை பதிவு செய்ய சென்ற பத்திரிகையாளர்களின் உயிருக்கு உலை வைக்கும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் இதற்கு பின்னால் ஆளும் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களின் ஆதரவு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் அதிகாரத்தின் துணையுடன் கனிம வளங்களை கொள்ளையடித்து அந்த கொள்ளையை வெளிப்படுத்த முயன்ற ஊடகவியலாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினரை மிரட்டும் ரவுடியிச அரசியல் தற்போது உச்சத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. திருமணத்திற்கு இல்லம் தேடி சென்று பெற்றதாக கூறப்படும் கோடிக்கணக்கான பணம் குறித்து எழும் கேள்விகளும் அந்த பணம் மக்கள் பாவத்தின் விளைவு என எழும் விமர்சனங்களும் அரசின் மீது மக்களின் கோபத்தை அதிகரிக்கின்றன. ஊடக சுதந்திரத்தை நெருக்கும் சர்வதிகார போக்கு நீடிக்காது. உண்மை ஒரு நாள் வெளிவரும். கனிமவள கொள்கைக்கு முடிவு வரும். மக்கள் தீர்ப்பே இறுதி தீர்ப்பாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது.